தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 17 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் நினைக்க வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 3ஆம் வாரம் மார்ச் 26ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். என்னது? பைபிளில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்துமே என்ன நிறைவேறும். ஓகேங்களா? பைபிளில் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாமே என்ன நிறைவேறும். ஸோ பைபிளில் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. நம்ம பாவம் செஞ்சால் தண்டனை கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பிறரோட பாவத்தை மன்னிச்சா நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். அதே மாதிரி தூய ஆவியானவர் விட நம்ம எவ்வளவு பயபக்தியோடு இருக்கணும். ஓகேங்களா? உலகம் முடிவு வரும்போது கடவுள் எப்படி எல்லாத்தையும் பிரித்து நிறுத்தி வைப்பார், அப்படி இப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம நிறைவேறும். அதை நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும். ஏன்னா நான் சொல்ல, அது யார் சொல்லியிருக்கா? ஏசப்பா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? யாரோ சொன்னதெல்லாம் நம்ம நம்புகிறோம், ஆனால் ஏசப்பாவே சொல்லிட்டாரு. அதனால் பைபிளில் கொடுக்கப்பட்ட அனைத்துமே நிறைவேறும். ஓகேங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா, ஏசப்பா ஒரு விஷயத்தை ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று என்னது? மண்ணுலகு, விண்ணுலகு. ஓகேங்களா? என்ன தான் நீங்கள் மண்ணுலகில் பெரிய ஆளாக இருக்கணும்னாலும் விண்ணரசில் நம்ம எப்படி இருக்கிறோம்? பெரியவராக இருக்கிறோமா இல்லையா? அதுதான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா? மண்ணகத்தில் நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் விண்ணரசில் பெரிய ஆளாக இருக்கணும். நான் எந்த பெரிய ஆள்னு சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்முடைய குறிக்கோள் எல்லாமே என்னவாக இருக்கணும்? விண்ணரசில் நான் பெரியவனாக இருக்கணும். அதை நோக்கின செயல்பாடு தான் நம்மளுடைய செயல்பாடாக இருக்கணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு பூமியில் பெரிய ஆளாக இருக்கலாம், பூமியில் பெரிய ஆளாக கிடையாது. விண்ணரசில் நம்ம பெரிய ஆளாக இருக்கணும். ஓகேங்களா? அதை நோக்கின பயணத்தை நம்ம மேற்கொண்டு வாழ்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசு இரத்தம் செய்யும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.